சேவையின் கூடவே சுய சேவையும் அவசியம் என்ற பாப் தாதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தபஸ்யா மாதத்தில் ஜனவரி 4 முதல் ஜனவரி 18 வரை 14 நாட்களுக்கான பட்டி, காலத்தின் அழைப்பு, விதை ஆகுங்கள், சமைக்கி புகார், பனோ பீஜ் என்ற தலைப்பில் நடைபெற்றது. மனித வாழ்க்கைக்கு ஆதாரமான ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை 3 தாதிகளின் ஸ்தம்பத்தின் வழியாக பெற்றுக்கொள்வதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வாழ்க்கை படகை அக்கறைக்கு கொண்டு செல்லும் படகோட்டி பாபாவும், வாழ்க்கை என்ற விருட்சத்தின் அஸ்திவாரமாக விளங்கும் விதைதான் நான் என்ற புதுவகையான அனுபவம் பிராமண பரிவாரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 800க்கும் மேற்பட்ட ஆத்மாக்கள் கலந்து கொண்டு சக்திசாலியான அனுபவம் செய்தனர். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நிகராக இன்று டிஜிட்டல் ஆரோக்கியமும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த வருடம் பாப் தாதாவின் ஆசீர்வாதத்தினால் தமிழகத்தின் முதன்மையான அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது டிஜிட்டல் வெல்னஸ் கோர்ஸ் எலெக்டிவ் பேப்பராக அங்கீகரிக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கியுள்ளது. அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் பிரம்மகுமாரிகளுக்கிடையே MOU கையெழுத்திடப்பட்டது. டாக்டர் ஆர் வேல்ராஜ், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், சிஸ்டர் BK பீனா, சிஸ்டர் BK முத்துமணி, IT விங்கை சார்ந்த BK பாலகிஷோர், BK சண்முகவேல் மற்றும் பல சகோதரிகள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டிஜிட்டல் வெல்னஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. 200 மாணவர்கள் என்ரோல் செய்து தேர்ச்சி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. மாடர்ன் மெட்ராஸ் மாரத்தான் நடத்திய போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பின் கீழ் செப்டம்பர் 17 அன்று பெசநகர் ஆர்ட்காட் ஸ்கூலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் முத்துமணி அவர்கள் மற்றும் ஆக்டர் நக்குல் அவர்கள் கொடி அசைத்து மாரத்தானை தொடங்கி வைத்தனர். இந்த மாரத்தானில் நஷாமுக் அபியான் பற்றிய விழிப்புணர்வு படங்கள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. நவம்பர் 7 கேன்சர் அவேர்னஸ் டேவை முன்னிட்டு சென்னையின் பழமையான அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் புற்றுநோய் பற்றிய தகவல்கள் சைக்கிள் ரேலி வழியாக பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மிஸ்டர் நெல்சன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடையார், டாக்டர் BK முத்துமணி, டாக்டர் சுரேந்தர், ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் சைக்கோ ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆகியோர் கொடி அசைத்து சைக்கிள் ரேலியை தொடங்கி வைத்தனர். இதன் கூடவே ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களினால் புற்றுநோயை வெல்ல முடியும் என்ற தலைப்பில் நடந்த செமினாரில் சகோதரி முத்துமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனுபவம் நிறைந்த உரையை எடுத்துரைத்தார். மே 31 புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி அடையார், திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், நாவலூர், மரக்காணம், திருப்போரூர், ராமாபுரம், போரூர், மகாபலிபுரம் ஆகிய 9 இடங்களில் முக்கிய பிரதான சாலைகளிலும் ஜங்ஷனிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடந்தது. இந்நிகழ்ச்சியில் புகையிலை பற்றின பாதிப்பை எடுத்துரைக்கும் வண்ணமாய் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. முகமது சத்தக் இன்ஜினியரிங் காலேஜ், டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி, SRM காலேஜ் மாணவர்கள் பங்கு கொண்டனர். மேலும் புகையிலை, சிகரெட், மது பாட்டில் போன்ற வேடம் அணிந்தும் பிளக்கார்ட் பிடித்தும் சமூக நல பாடல்கள் வழியாகவும் வெளிப்படுத்தியிருந்தனர். தியானம் மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களின் மூலம் புகையிலை பாதிப்பிலிருந்து வெளிவர முடியும் என்பதை பொதுமக்கள் இந்நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டனர். மே 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களுக்கு அடையார் சென்டரில் குழந்தைகளுக்கான சம்மர் கேம்ப் நடைபெற்றது. இந்த கேம்ப் மூலமாக குழந்தைகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பற்றியும் சுலபமாக படிப்பதற்கான வழிமுறைகளையும் தியான பயிற்சி, பண்பு கல்வி போன்றவற்றை தெரிந்து கொண்டனர். 2வது நாள் கேம்ப் அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெற்றது. குழந்தைகள் தங்களது சுய திறமைகளை வெளிப்படுத்தினர். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் இருந்து விஞ்ஞானி மிஸ் லிஸ்ஸி மிராண்டா வருகை தந்து ஸ்பேஸ் டாக் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்று சென்றனர். ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்பாக்கத்தில் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனிலும், கேளம்பாக்கத்தில் ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜியிலும், ஆழ்வார்பேட்டையில் நாகேஸ்வரா பார்க்கிலும், மகாபலிபுரத்தில் பட்டர்பால் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்முடைய எதிர்மறையான எண்ணங்களினால்
இயற்கை எவ்வாறு மாசுபடிந்துள்ளது என்பதை பட விளக்கத்தின் மூலம் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதன் கூடவே மரக்கன்று நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேவை முன்னிட்டு துணிந்து நில் சிகரம் தொடு என்ற நிகழ்ச்சி அக்டோபர் 14 அன்று ஆழ்வார்பேட்டில் உள்ள நாரதகான சபாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினர்களாக டாக்டர் ஆர் வேல்ராஜ், வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், டாக்டர் விஜயன், ஃபார்மர் வைஸ் சான்சலர் மெரிட்டன் யூனிவர்சிட்டி மற்றும் டாக்டர் முத்துமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாப்பூர் மற்றும் ஆழ்வார்பேட் பகுதியில் உள்ள பள்ளியிலிருந்து சுமார் 800 மாணவ மாணவியர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பயனடைந்தனர். இதன் கூடவே அமிட் யூனிவர்சிட்டியில் சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஹியூமன் எக்ஸலன்ஸ் நடத்திய வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேவில் சகோதரிகள் சென்று மன ஆரோக்கியத்தை பற்றின சிறப்புரை ஆற்றினார்கள். ஒவ்வொரு வருடமும் கம்யூனிட்டி ட்ரீ நிறுவனத்தின் கீழ் தி பிளானட்ஸ் லார்ஜஸ்ட் கோஸ்டல் கிளீனப் சேவை நடைபெறும். இந்த ஆண்டும் செப்டம்பர் 9 அன்று பல நிறுவனங்கள், கல்லூரி, அறக்கட்டளைகளின் கூடவே பிரம்மகுமாரிகளும் இணைந்து திருவான்மியூர் அருகில் உள்ள கடலோரத்தில் உள்ள குப்பைகளை அகற்றும் சேவை செய்யப்பட்டிருந்தது. கேன் கிட்ஸ் என்ற அறக்கட்டளையில் உள்ள புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுடன் தீபாவளி நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. அந்த குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் செல்ஃப் டாக், வாட்டர் தெரப்பி, மெடிடேஷன் ஆகியவை கற்றுத்தந்தும் இறை நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. தற்போதைய சூழலில் மனிதர்களுக்கிடையே பயம், பதட்டம், மன அழுத்தம் அதிகரித்து வருவதை கருதி டோன்ட் ஓவர் திங்க் இட் என்ற தலைப்பில் மே 29 அன்று மனநலனுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு ஐடி விங்கை சார்ந்த பிரம்மாகுமாரர் பாலகிஷோர் அவர்கள் வருகை தந்து அடையார் மற்றும் துணை கிளை நிலையங்களின் முக்கியஸ்தர்களுக்கான சிறப்புரை ஆற்றினார். ஜூலை 1 நேஷனல் டாக்டர்ஸ் டேவை முன்னிட்டு ஒவ்வொரு கிளை நிலையங்களின் அருகில் உள்ள மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் செய்யும் அரும் பணிக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்காக பிரத்யேகமாக சிறப்பு டேபிள் டாப் வாழ்த்து அட்டை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு அடையாறில் உள்ள சென்னை மாநகராட்சி பூங்காவில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு கொண்டு நம் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டு, உணவு, ஆடை, கலாச்சாரம் ஆகியவை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்திலிருந்து மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆன்மீக பணியை அயராது செய்து கொண்டிருக்கும் நம்முடைய சகோதரி முத்துமணி அவர்களுக்கு 4 விருதுகள் இந்த ஆண்டு கிடைக்கப்பெற்றது. நவம்பர் 5 படுகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மார்ச் 11 அன்று அப்சரா ஃபவுண்டேஷன் மூலமாக ஹயாட் ஹோட்டலில் ஹியூமானிடேரியன் அவார்ட் மனிதநேய விருதுகள் சமூக சேவைக்காக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அனன்யா பாண்டே, நல்லி குப்புசுவாமி, ராதிகா சரத்குமார், டாக்டர் ராதாகிருஷ்ணன், சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் பல முக்கிய விருந்தினர்கள் பங்கு கொண்டனர். இம்மாபெரும் விழாவில் பிரம்மா குமாரிகளின் சேவை நிகழ்ச்சிகளை காண்பிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருந்தது. மார்ச் 14 அன்று விமன் இண்டியன் அசோசியேஷன் மூலமாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை சமுதாயத்தில் ஊக்குவிப்பதற்கான விருது வழங்கியும் சந்தன மாலை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் மிஸ்ஸஸ் பத்மா வெங்கட்ராமன், பிரசிடென்ட் விமன் இண்டியன் அசோசியேஷன், ஆச்சி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் டைரக்டர் மிஸ்ஸஸ் தெல்மாக் ஐசக், மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் விமன் ஆண்டர்பிரனர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக பங்கு கொண்டனர். மேலும் மார்ச் 16 அன்று நமோ அறக்கட்டளை மூலமாக சக்தி விருதுகள் தமிழகத்தின் 30 பெண் சாதனையாளர்களை ஏஜென்சி மூலமாக தேர்ந்தெடுத்து வழங்கப்பட்டது. இதில் நம்முடைய சகோதரிக்கு சிறந்த பெண் சாதனையாளருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செப்டம்பர் 22 அன்று அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் மண்டபத்தில் செலிப்ரேட்டிங் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் சிறப்பு நிகழ்ச்சி அடையார் பகுதியில் உள்ள மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் டாக்டர் EV சுவாமிநாதன் அவர்கள் முக்கிய விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து கல்பாக்கத்தில் உள்ள
மேப்ஸ் மற்றும் ஐஜி காரிலும் 3 நாட்களுக்கு மேனேஜ்மெண்ட் வகுப்பு நடந்தது குறிப்பிடத்தக்கது. உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு மே 14 அன்று ஆழ்வார்பேட்டை, வேளச்சேரி, செம்பாக்கம் ஆகிய இடங்களில் மஹாலில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்னை அன்பின் அடையாளம் என்ற தலைப்பில் நடந்த இந்நிகழ்ச்சிக்கு பல தாய்மார்கள் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். ஒரு வீட்டின் முக்கிய ஆதாரமாய் விளங்கும் அன்னையருக்கு கிரீடம் அணிவித்து கௌரவப்படுத்தும் விழாவாய் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. ஆழ்வார்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் ஃபார்மர் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் அவர்களின் மகளுமான விமன் இண்டியன் அசோசியேஷன் பிரசிடென்ட்டுமான டாக்டர் பத்மா வெங்கட்ராமன் அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருப்போரூர் அருகில் உள்ள கொட்டமேடு என்னும் இருளர்கள் வசிக்கும் கிராமத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக ராஜயோக தியான வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அவர்களில் சிலர் இவ்வருடம் மதுவனுக்கு சென்றிருந்து பாபாவின் குடிலில் விசேஷ அனுபவம் பெற்று தங்களின் கிராமத்திலும் பாபாவுக்காக குடில் அமைக்க வேண்டும் என்ற சுப சங்கல்பம் வைத்தனர். அதற்கிணங்க அக்டோபர் 25 அன்று அமைதி குடில் என்ற பெயரில் பாபாவுக்கான அழகிய குடில் சகோதரியின் மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த வருடம் சாட்விங்கின் ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்களுக்காக ஒரு வார பட்டி மற்றும் சுற்றுலா பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சாட்விங்கின் தமிழ்நாடு ஜோனல் கோஆர்டினேட்டரான சிஸ்டர் BK முத்துமணி அவர்கள் கலந்து கொண்டது சிறப்பிக்கத்தக்கது. இதில் நமஸ்தே என்ற புது ப்ராஜெக்டை பற்றி கலந்துரையாடல் செய்தனர். இந்த வருடம் ரக்ஷா பந்தனத்தை முன்னிட்டு பல முக்கியஸ்தர்களுக்கு ராக்கி அணிவிக்கப்பட்டது. ரக்ஷா பந்தன் விழாவின் கூடவே வியாபாரிகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி போரூர், மகாபலிபுரம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிவனும் நானும் என்ற தலைப்பில் மகா சிவராத்திரி அடையார் மற்றும் அதனை சார்ந்த 13 கிளை நிலையங்களில் சிவதரிசன நிகழ்ச்சி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மயிலாப்பூர், அடையார், ஆழ்வார்பேட்டை, நந்தம்பாக்கம், ராமாபுரம், மடிப்பாக்கம், பெருங்குடி, மேடவாக்கம், செம்பாக்கம், கல்பாக்கம், வேளச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம் ஆகிய இடங்களில் சிவதரிசனத்தின் கூடவே ராஜயோக பட விளக்கமும், நீரின் மகத்துவம், ஸ்பிரிச்சுவல் ஸ்பா, இறைவனுக்கு மடல், திருவழக்கு பூஜை ஆகியவை திருமண மண்டபங்களில் 3 நாட்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜயோகா கேம்ப் 5 நாட்களுக்கு சென்டரிலும் நடைபெற்றது. 88வது திரிமூர்த்தி சிவஜெயந்தியை முன்னிட்டு அடையார் சென்டரில் புனித கொடி ஏற்றப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய அம்சமாக 300க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் பாபாவின் கொடி அசைத்து அடையார் கஸ்தூரிபாய் நகரை சுற்றியுள்ள 3 பிரதான சாலைகளின் வழியாக அமைதி பேரணியின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்தனர். இந்த வருடம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு மனோற்சவம் என்ற தலைப்பின் கீழ் திருவான்மியூர், பெருங்குடி, செம்பாக்கம், மரக்காணம் மற்றும் நந்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் தினமும் இறை நினைவு பாடல்கள், தெய்வீக நடன நிகழ்ச்சியும் அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கான ராஜயோகா கேம்ப் சென்டர்களில் நடைபெற்றது. கல்பாக்கத்தில் உள்ள CSIF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சார்ந்த காவலர்களுக்கு ஜூலை 21 முதல் 25ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கான சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மேனேஜ்மெண்ட், ஆங்கர் ஃப்ரீ லைஃப் போன்ற பிரத்யேக வகுப்புகள் PPTs மூலமாகவும் ஒர்க் ஷாப்ஸ் மூலமாகவும் செய்ய வைக்கப்பட்டது. CSIF சார்பாக மொமெண்டோஸ் வழங்கப்பட்டது. நஷாமுக்த் பாரத் அபியான் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தப்பட்டது. இதில் 900க்கும் அதிகமான 9, 10, 11, 12ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பயனடைந்தனர். இத்துணை பாக்கியத்தையும் தந்து புது உலகை படைப்பதற்கு ஆதாரமாக ஆக்கி வாய்ப்புகளை அள்ளித்தந்த பாப்தாதாவிற்கும் தாதி தீதிகள் மற்றும் அனைத்து பிராமண பரிவாரத்தின் சகயோகத்திற்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. ஓம் சாந்தி.